ஆக்டிங் மை வேஜ். ஆக்டிங் மை வேஜா? ஆமா. அப்படின்னா கொடுக்குற காசு தான் வேலை பார்க்க முடியும். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மைண்ட் செட் தான் இது. சுதாகர் சொன்ன மாதிரி நான் கொடுக்குற காசுக்கு வேலை செய்யறேன், இதுக்கு மேல கொடுக்குற காசுக்கு மேல கூவணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரத்துல கூவிதான் ஆகணும். நான் சசிகுமார், தமிழ் டேக்கருக்கு உங்களை அன்போட வருது. இப்பொழுதுமே நான் கொடுக்குற காசுக்கு வேலை செய்யறேன், நான் என்னோட கொடுக்குற ஒர்க்கை செய்யறேங்க. இதுக்கு பேர் வந்து மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. உங்ககிட்ட வேலை கொடுத்தாங்க, அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க, அது எங்கேயும் முடிஞ்சிருது. பட் ஆனா நீங்க ஒரு கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போகணும், இல்ல ஒரு க்ரௌட்ல நான் எக்ஸ்ட்ராவா தெரியணும், இல்ல நான் அடுத்த லெவலுக்கு என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த வேலையை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அகடா செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக முந்திரி கொட்டு தரமா அடுத்தவங்களோட வேலையை எடுத்து செய்யணுமா, இல்ல வந்து எல்லார்ட்ட இருந்து வேலையை வாங்கி வாங்கி செய்யணுமான்னு இல்ல. நீங்க ஆன ஜூனியர் லெவல் நீங்க வந்து ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு மெயில் அனுப்பிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக்ல இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் வீக் எதாவது நடக்க போகுது, நான் இதெல்லாம் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு சின்ன மெயில். ஒரு அது ஒரு கண்டினியூ லாஸ்ட் வீக் பண்ணதோட ஒரு 2-3 சென்டென்ஸா இருக்கலாம், நெக்ஸ்ட் வீக் பண்ணதுக்கான 2 சென்டென்ஸா கூட இருக்கலாம். பட் அந்த சம்மப் மெயில் வந்து உங்களை மத்தவங்க வந்து எடுத்து எக்ஸ்ட்ராவா காட்டும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆட்-ஆன்ஸ் தான் உங்களை வந்து ஒரு க்ரௌட்ல வந்து எடுத்து வெளியே காட்டுமே தவிர, நான் கொடுக்குற காசுக்கு வேலை செய்யறேன், இதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ வில் பி இன் சிட்டிங் இன் சேம் பொசிஷன். உங்களால அடுத்த லெவலுக்கு போறதுங்கிறது நடக்காதுன்னு சொல்லல, பட் அவ்வளவு சீக்கிரம் நடக்காதுன்னு நான் சொல்றேன்.